வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழிவாங்கும் நோக்கில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. வவுனியா சுந்தரபுரம் பகுதியில் நேற்றைய தினம் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் ஒரு பிள்ளையின் தந்தையான சுந்தரலிங்கம் சுகந்தன் எனப்படுகின்ற 28 வயதுடைய இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு கூறிய ஆயுதத்தால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நேற்றைய தினம் இரவு 11:30 மணி அளவில் குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் வீட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே நேற்றைய தினம் இரவு 11:30 மணி அளவில் குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் வீட்டின் அருகே சென்று கொண்டிருந்த போதே திடீரென இவ்வாறு கூறிய ஆயுதத்தால் குத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. கடந்த தீபாவளி தினத்தன்று தற்பொழுது கூறிய ஆயுதத்தால் குத்தப்பட்டு உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர் அவரது மாமியாரை துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று பின்னர் அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் அவர் கூறிய ஆயுதத்தால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் மைத்துனர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை ஈச்சங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். அதனை தாண்டி பழிவாங்கும் நோக்குடன் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழர் பகுதியில் இவ்வாறான வாள்வெட்டு சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. அண்மையில் கூட மன்னாரில் இடம்பெற்ற சம்பவம் அனைவரும் அறிந்தது. மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்கள். அதை தவிர இருவர் காயமடைந்திருந்தார்கள். மொத்தமாக 4 பேர் நோக்கி துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதில் தான் இவ்வாறு இருவர் உயிரிழந்த நிலையில் இருவர் காயமடைந்தார்கள். அந்த கொலை சம்பவமும் முற்பகை காரணமாக இடம்பெற்ற ஒரு சம்பவமாகவே அமைந்திருந்தது. தற்பொழுது அதே போல ஒரு சம்பவம் தான் வவுனியாவிலும் இடம்பெற்றிருக்கின்றது. முன்பகை காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று தற்பொழுது சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. மற்றொரு செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பார்வையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் அவர்கள் அரச புலனாய்வாளராக தெரிவதாக அரசியல் பத்தி எழுத்தாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அதை தவிர இந்த விடயம் தொடர்பான உண்மைத்தன்மையை விசாரிப்பதற்கு நாடாளுமன்றத்தில் பேசினால் மட்டுமே அல்லது சிறப்புரிமை மீறப்படுவதாக நாடாளுமன்றத்தில் பேசினால் மட்டுமே போதுமானதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையில் இந்தியாவிற்கு நிகழ்வொன்றுக்கு செல்லுகின்ற போது அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார். அது தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் சென்னையில் எந்தவித கேள்வியையும் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் கேட்கவில்லை என்று சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார். அதை தவிர தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒன்றுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே சிவஞானம் ஸ்ரீதரன் சென்றதாகவும் அதனால் தான் விமான நிலையத்தில் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாக இருந்ததாக சுமந்திரன் அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருந்தார். இதன் பின்னணியில் தான் அரசியல் பத்தி எழுத்தாளர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.